ஒரு அடர்ந்த காட்டில் யானை ஒன்று தனது மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அந்த யானை தம்பதிகளுக்கு 2 குட்டி யானைகள் இருந்தன. ஒரு நாள் ஆண் யானை தனது மனைவியிடம் குட்டி யானைகளை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு வெளியே சென்றது. ஒரு நாள் ஆண் யானை ஒரு குட்டி நரியை தான் போகும் வழியில் கண்டது. அந்த குட்டி நரியை தன் வீட்டிற்கு கொண்டு சென்றது. அதை தன் மனைவிக்கு பரிசாக கொடுத்தது. ஹேய், நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. குட்டி நரி ரொம்ப அழகா இருக்கே. இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? இது நம்ம கூடவே இருக்கட்டும். ஆனா இது ஒரு நரியாச்சே. பாவம், இது வழி தவறி வந்துருச்சு. இது நம்ம கூட இருந்தா சேஃபா இருக்கும். ஓகே, இது நம்ம குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இருக்கட்டும். பெண் யானை அந்த குட்டி நரியை தான் எங்கு சென்றாலும் கூட்டிக் கொண்டே சென்றது. தன்னுடைய குழந்தைகளைப் போலவே நரியிடமும் அன்பு காட்டியது. மூன்று குட்டிகளும் ஒன்றாகவே விளையாடிக் கொண்டு ஒன்றாகவே சுற்றி திரிந்தன. ஒரு நாள் அந்த குட்டிகள் ஒரு பெரிய சிங்கத்தை கண்டன. யானை குட்டிகள் இரண்டும் சிங்கத்துடன் சண்டை போட நினைத்தன. ஆனால் அந்த குட்டி நரியோ பயந்து போய் ஓடிவிடலாம் என்று யானைகளிடம் கூறியது. உடனே அவைகள் வேகமாக தாய் யானை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடி வந்தன. அம்மா, நாங்க சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டோம். உங்களை யாரு ஓடி வர சொன்னது? நம்ம ஃபாக்ஸி தான். நீ எதுக்காக அப்படி சொன்ன ஃபாக்ஸி? உனக்கு தைரியம் இல்லையா? இல்ல, அந்த சிங்கத்தை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. அப்புறம் எப்படி நான் தைரியமா இருக்க முடியும்? பெண் யானையோ குட்டி நரியை பார்த்து சிரித்தது. எதுக்காக நீங்க என்ன கோழைன்னு சொல்றீங்க? ஆபத்தான மிருகங்களை கொல்றது தப்பில்ல. நீ இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஏன் அப்படி பயந்தீன்னா, நீ ஒரு யானையோட குட்டி கிடையாது. நீ ஒரு நரியோட குட்டி. உன்னால ஒருபோதும் சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியாது. சிங்கங்களையும் புலிகளையும் எதிர்த்து போராடுற இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபாக்ஸி, உன்னால தைரியமா இருக்க முடியாதுன்னா நீ உன் கூட்டத்தோடயே போய் சேர்ந்துட. அதற்கு மேலும் அந்த குட்டி நரி தொடர்ந்து அங்க இருக்க விரும்பவில்லை. உடனே அந்த இடத்தை விட்டு சென்றது. குழந்தைகளா,
நீங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில வர எல்லா ஆபத்துகளையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. சரிம்மா. மாறல் தைரியசாலி கூடவே இருந்தாலும் கோழை என்றும் கோழையாகத்தான் இருப்பான். ஒரு சமயம் வானத்தில் புறாக்கள் கூட்டமாக பறந்து சென்றன. அவைகள் தன்னுடைய உணவை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. அந்த புறா கூட்டத்தை ஒரு தலைவி புறா வழிநடத்தியது. இவ்வாறு உணவை தேடி வெகு தூரம் பறவைகள் பறந்து சென்றதால் களைப்படைந்து போயின. அந்த தலைவி பறவை இன்னும் கொஞ்ச தூரம் செல்லலாம் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்தியது. இவ்வாறு பறந்து கொண்டிருக்கையில் ஒரு பறவை ஒரு ஆலமரத்தின் அடியில் நிறைய தானியங்கள் சிதறி கிடப்பதை கண்டது. பறவைகள் கீழே இறங்கி தானியத்தை உண்ண ஆரம்பித்தன. அப்பொழுது ஒரு பெரிய வலை அந்த பறவைகளை இறுக்க ஆரம்பித்தது. பறவைகள் மிகவும் பயத்தோடு தன்னுடைய இறக்கைகளை அடித்துக்கொண்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்தன. ஆனால் அந்த முயற்சிகள் வீணாயின. சிறிது நேரத்தில் அங்கு ஒரு வேடன் வருவதை அந்த பறவைகள் கண்டன. நிறைய பறவைகள் வலையில் சிக்கி இருப்பதை கண்ட வேடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை நோக்கி வந்தான். இந்த இக்கட்டான நிலையிலும் பறவைகளின் தலைவி மிகவும் புத்திசாலித்தனமாக யோசித்தது. தனது பொறுமையை சிறிதும் இழக்காமல் எப்படியாவது இந்த ஆபத்தான நிலைமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த தலைவி புறா திட்டமிட்டது. கடவுளே, இப்ப நாம என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் மனசு வச்சா இப்பவே இந்த வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். நாம எல்லாரும் நம்ம வாயால இந்த வலைய கவ்விக்கிட்டு ஒரே நேரத்துல பறக்கணும். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இது நடக்கும். முதல்ல இதை செஞ்சுட்டு அப்புறமா என்ன செய்யலாங்கிறத யோசிப்போம். வாங்க, ஒன்னா சேர்ந்து பறக்கலாம். ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய அலகால் வலையை கவ்விக்கொண்டு வலையை சுமந்து ஒன்றாக சேர்ந்து பறக்க ஆரம்பித்தன. அவ்வளவு பெரிய வலையுடன் பறவைகள் ஒன்றாக சேர்ந்து பறப்பதை கண்ட வேடன் அதிர்ச்சி அடைந்தான். பறவைகளை பின்தொடர்ந்து ஓடினான். ஏய், போகாதீங்க, நில்லுங்க, நில்லுங்க. விரைவிலேயே அந்த பறவைகள் மலைகளையும் குன்றுகளையும் கடந்து பறந்தன. வேடன் பின்தொடர்ந்து வருவதை அந்த தலைவி புறா கண்டது. இப்ப நாம எல்லாரும் இந்த வலையில இருந்து வெளியே வரணும். அந்த மலைக்கு பக்கத்துல தான் ஒரு எலி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாம அதுகிட்ட போய் உதவி கேட்கலாம்.
அந்த பறவை கூட்டம் வலையோடு அந்த எலி வசித்து வரும் மலையை நோக்கி பறந்து சென்றன. பறவைகளின் அழுகுரலை கேட்ட அந்த எலி மிகவும் பயந்து போய் தனது இருப்பிடத்தின் ஆழமான பகுதிக்கு சென்று ஒளிந்து கொண்டது. டியர் ஃப்ரெண்ட், நான் தான் உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். நாங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கோம். ப்ளீஸ் வெளியே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த எலி வெளியே வர பயந்தது. அதே சமயம் அந்த வழியாக ஒரு யானை வந்தது. பறவை கூட்டத்தை கண்ட அந்த யானை அதை கூர்ந்து கவனித்தது. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேடனோட வலையில நாங்க மாட்டிக்கிட்டோம். தப்பிக்கிறதுக்காக அந்த வலையோட நாங்க எல்லாரும் இங்க பறந்து வந்துட்டோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க அந்த மவுஸை கூப்பிட்டோம். ஆனா அது வெளியவே வர மாட்டேங்குது. கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏ சுண்டலியே, மரியாதையா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உன்னை நசுக்கிடுவேன். யானையின் சத்தத்தை கேட்ட எலி தன்னுடைய வலையை விட்டு உடனே வெளியே வந்தது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். ஓ, உங்களை யார் இப்படி செஞ்சது? புறா கூட்டத்தின் தலைவி தங்களுக்கு நேர்ந்ததை எலியிடம் கூறியது. உடனே எலியும் தன்னுடைய பற்களால் தலைவி புறாவை சுற்றி வலையை அறுத்து எறிய ஆரம்பித்தது. இல்ல ஃப்ரெண்ட், முதல்ல என் கூட இருக்கிறவங்க வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஒரு தலைவன் எப்பவுமே தன்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டுமே நினைக்க கூடாது, மத்தவங்களுக்காகவும் அவன் யோசிக்கணும். பாத்தியா, எவ்வளவு நல்ல பறவை, நேர்மையாவும் இருக்கா. ஆனா நீ அவங்களுக்கு உடனே உதவி செய்யாம நான் வந்து உன்னை மிரட்டினதுக்கு அப்புறம் தான் உதவி செய்ய இங்க வந்திருக்க. என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ எலிஃபென்ட். எலியும் யானையும் தலைவி புறாவின் நேர்மையான குணத்தை உணர்ந்து அதை மிகவும் பாராட்டின. தலைவி புறாவின் விருப்பப்படியே எலி மற்ற பறவைகளை முதலில் விடுவித்தது. பறவைகளும் வெளியே வந்தன. இறுதியாக தலைவி புறாவையும் வலையிலிருந்து விடுவித்தது. ஆபத்திலிருந்து மீண்ட பறவைகள் மகிழ்ச்சி அடைந்தன. எலிக்கும் யானைக்கும் தங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சுதந்திரமாக பறந்து சென்றன. மாறல்: ஒற்றுமையே வலிமை.